ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஞ்சுக்குட்டி விலாக்ஸ். எனக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை 1, 2 வந்து எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு ஊரில் வந்து கும்மிலாம் கொட்டி சாமி கும்பிடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் ஒரு நைட் வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கும்மிலாம் கொட்டிட்டு இங்கே என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கேசரி, அதுக்கப்புறம் பாதாம் பால், அப்புறம் சுக்கு காஃபி இதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த ரவுண்ட் வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 டேஸ் வந்து வந்தோம். கும்மிலாம் கொட்டி முடிச்சுட்டு திருப்பி வந்து சாமிக்கு பாட்டு பாடி சாமி அழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சாமியை அழைச்சி கொலவெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து ஃபைனல் டேவோடது. நாளைக்கு வந்து திருவிழா. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து நைட்டு மருதாணிலாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் வந்து எந்திரிச்சோடனே கோயிலில் போய் வெத்தலை பிடிச்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு வயலில் போய் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். வீட்டில் இருக்க குட்டீஸு, பெரியவங்க எல்லாருமே வந்து வயலுக்கு வந்து வந்தாச்சு. வயலில் வந்து நின்று தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு உழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து உழுது சாமி கும்பிடுவோம். எப்பயுமே எங்கள் ஊரில் வந்து சித்திரை 1, 2 வந்து திருவிழா இருக்கும். சூப்பராக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ஃபுல்லாக ரெடி ஆகி தட்டில் வந்து பூலாம் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கோயிலேருந்து கொண்டு போய் ஒரு குளத்துல வந்து கொட்டுவோம். நான் மோஸ்ட்லி அதை எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்கலை. தீஷாலாம் காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆகி அவங்க மாமாவோட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்கா. அந்த 2 டேஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலியாக செம்ம ஃபன்னாக இருக்கும். நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. 3 மாதம் இந்த உழுகிறது வந்து இப்போ தீரன் பிறந்து ஒரு 4-5 இயர்ஸாகவே வந்து தீரன் தான் வந்து இதெல்லாம் செய்வார் அவங்க தாத்தாவோட சேர்ந்து. பத்து நாள் வேலை இருக்க மாட்டேங்குது. கரும்பு வச்சு தான் வெளியேறது. பால் வெளியேறிச்சு. இது கலப்பையில் அவளை பிடிச்சி வைங்க. மண்ணை கலப்பையில் பிடிச்சி வைங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியை கலக்கும். அம்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா. கீழே ஒட்டுற மாதிரி வைங்கப்பா. அது விழுந்துரும்பா. அது பங்குல வந்தது நமக்கு அந்த கம்பு. தம்பி தான் இங்கே கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே போயிட்டு ரெடி ஆகிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு. தீஷா பாப்பா வந்து நம்மளோட லோட்டஸ் பேஸ்கெட்டில் வந்து பூ கொண்டு வந்தாங்க. செகண்ட் டே மார்னிங் வந்து கறி நாள். ஸோ வந்துட்டு அன்னைக்கே ஆடெல்லாம் உரித்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆடு உரிக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்காக தீரன் வந்து அங்கேயே உட்காந்துருக்காரு. ரத்தம், செவரொட்டி, ஈரல் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சமைச்சு எல்லாருமே ஒரு ரவுண்ட் சாப்பாடு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எல்லாருமே ரெடியானதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக அப்புறம் டோட்டல் ஃபேமிலி எல்லாமே ஃபோட்டோ ஷூட் வந்து முடிச்சிட்டோம். இது வந்து நான் சேலைக்கு மேட்சிங்காக பண்ணியிருந்த பேங்கிள்ஸு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு வந்து பாட்டு கச்சேரிக்காக போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் டான்ஸ் எல்லாமும் ஆடியிருந்தாங்க. பாட்டு கச்சேரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டைமும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அதனால் பாப்பா எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் பாய்.